பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான். இப்போ தேவர்கள் எல்லாம் தங்களை காக்கணும் அப்படின்னு அன்னை பராசக்தியை வேண்டுதலை ஏற்ற அன்னை அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ஸ்ரீ சக்கர ரதத்துல லலிதாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு தோன்றினாள். ரொம்ப உக்கிரமான வடிவத்தில் சஹஸ்ர கோடி வருடம் அரக்கனோடு யுத்தம் செய்தாள். இறுதியில அவனை அழித்தாள். ஆனா அன்னையோட உக்ரம் மட்டும் தனியவே இல்லை. இந்த கோபம் யாருக்கும் நல்லதல்ல என்பதால் ஸ்ரீபுரத்தில் மனோன்மணியாக தவம் செய்தால் உன்னோட உக்ரம் தனியும் அப்படின்னு அருள் புரிந்தார் சிவபெருமான். சிவபெருமானோட ஆணையை ஏற்று அங்கே கடும் தவம் புரிந்தாள் அன்னை மனோன்மணியாக. இப்போ இந்த அன்னை மனோன்மணியோட உள்ளேந்து 8 வாக்தேவதைகள் வெளிப்பட்டார்கள். வசினி, காமேஸ்வரி, மோடினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இப்போ இந்த 8 பேரும் அன்னையை சுற்றி வட்டமாக நின்றார்கள். ஸ்ரீலலிதையோட கூந்தல், கண்கள், கன்னம், நெற்றி, திருப்பாதம் அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்தோட அழகையும் வியந்து போற்றி பாடினார்கள். இத்தனை அழகா எனது கண்கள், அப்புறம் ஏன் இவ்வளவு கொடூரமாக பார்க்க வேண்டும்? என்னோட கன்னமும் நெற்றியும் அழகு பொருந்தி இருக்கிறதா? எதற்காக முகத்தை நான் உக்ரமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன்? கரிய நிறத்தில் கூந்தல் அவ்வளவு அழகாக இருக்கிறதாமே, அந்த கூந்தலை தலைவிரி கோலமாகவா வைத்திருப்பது என்று யோசித்தாள். 8 தேவதைகளும் அந்த ஸ்தோத்திரத்தை பாட பாட அன்னையோட உக்ரம் காணாமல் போனது. அவளுக்குள் சாந்தமும் கருணையும் பொங்கி பிரவாகித்தது. அதே தலத்தில் இருந்தபடி அன்பர்களுக்கு அருட்கடாட்சத்தை அள்ளித்தர திருவுள்ளம் கொண்டாள் அன்னை லலிதாம்பிகை. இன்றளவும் உலகத்துல எந்த மூலையில இருந்து கொண்டு ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை எவர் பாடினாலும் துதித்தாலும் அவர்களோட சகல தோஷங்களையும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து மகிழ்விக்கிறாள் அன்னை. அன்னை இங்க ஸ்ரீ சதா சிவலிங்க பீடத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் நின்றபடி அகில உலகத்தையும் ஆட்சி செய்கின்றாள் லலிதாம்பிகையாக. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி மற்ற சஹஸ்ரநாமத்தை விட சிறந்தது? இந்த ஸ்லோகத்துல தான் சமஸ்கிருத இணைப்புகள் அப்படின்னு சொல்லப்படும் து, ச, அபி, ஹி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எந்த ஒரு இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துல ஒரே நாமம் திரும்ப திரும்ப ஒரு தடவை கூட கூறப்படவில்லை. இப்போ இந்த 8 வாக்தேவதைகள் இந்த அறிவை மகாவிஷ்ணுவோட உயர்ந்த ஞானத்தின் அவதாரமான ஹயக்ரீவரிடம் ஒப்படைத்தனர். ஹயக்ரீவர் இதை பூமியில அகஸ்திய முனிவரோடு பகிர்ந்து கொண்டார். இப்போ அகஸ்திய முனிவர் ஹயக்ரீவரிடம் கேட்டார், இந்த ஸ்தோத்திரத்தை நான் எந்த தலத்தில் எந்த இடத்தில் முதலில் பூமியில் பாட வேண்டும் என்று கேட்க, ஹயக்ரீவர் நான் உனக்கு உபதேசித்த இந்த திருமியச்சூரில் இதே ஸ்தலத்தில் நீ பாடு அப்படின்னு சொன்னார். அதனால அகத்தியர் தன்னோட மனைவி லோபமுத்திரையுடன் திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னார். அப்போ அன்னை மகிழ்ந்து அந்த தம்பதிகளுக்கு நவரத்தினங்களாக தரிசனம் தந்தார். உடனே மனம் மகிழ்ந்த அகத்தியர் பாமரனும் எளிதில் அன்னையை துதிக்கும்படி எளிய தமிழ் நடையில் லலிதா நவரத்ன மாலை அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை முதலில் இந்த திருமியச்சூரில் அன்னை லலிதாம்பிகையின் முன்பு பாடத் தொடங்கினார். திருமியச்சூர் திருக்கோயிலோட மகிமை. சூரிய பகவானுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம். சூரிய பகவானுக்கு சனி, யமன் இவர்கள் பிறந்த ஸ்தலம். ஆயுளை தீர்மானிக்கின்ற யமன், ஆயுள்காரகன் சனி ஆகியோர் பிறந்த ஸ்தலம் ஆகையால் இங்கு ஆயுஷ ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் இவை எல்லாவற்றையும் நடத்த முற்றிலுமாக உகந்த ஸ்தலமாகவே கருதப்படுகின்றது. யமனே தன்னோட ஆயுளை விருத்தி செய்வதற்காக தினசரி உச்சி காலத்துல ஸ்ரீ சுவாமிக்கு பிரண்டை சாத நெய்வேத்தியம் பூஜை செய்யும் ஸ்தலம். திருமியச்சூர்ல இருக்கிற துர்கையோட கையில
ஒரு கிளி காணப்படும். 8 கரங்களுடன் உள்ள இந்த துர்க்கை அம்மனை சுகபிரம்ம துர்கா தேவி அப்படின்னு கூறுகிறார்கள். சுகம் என்றால் கிளி. இவள் மகிஷாசுரன் மீது நின்றாலும் சாந்த ஸ்வரூபிணியாக திகழ்கிறாள். இந்த கிளி பக்தர்களின் கோரிக்கையை துர்கை மூலமாக லலிதாம்பிகையிடம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமாம். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்லேடை கூட இதில் இருந்துதான் பிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்றும் கூட தினமும் மாலை வேளையில மட்டும் ஒரு கிளி துர்காதேவியோட சன்னதியில் இருந்து லலிதாம்பிகை சன்னதிக்கு சென்று வருவதை நாம் காணலாம். ஞான கணேஷா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம், ஞானபுரீஷா சரணம் சரணம், ஞானாம்பிகையே சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடே கதியாய், கண்மூடி நெடும் கனவானதவம், பெற்றும் தெளியார் நிலையென் நிலவம், பெருகும் பிழையேன் பேச தகுமோ. பற்றும் வயிர படைவாள் வயிர, பகைவர் கெமனாக எடுத்தவளே, வற்றாத அருட்சுனையே வருவாய். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம். நீலத்திருமே நீலே நினைவாய், நினைவாற்றெளியேன் நின்றேன் அருள்வாய். வாலை குமரி வருவாய் வருவாய். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே, முன்னின்றருளும் முதல்வி சரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரிய நாந்தனயந்தாய் நீ, சாகாத வரம் தரவே வருவாய். மத்தேருததி கிணை வாழ்வடையேன். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அந்திமயங்கிய வானவிதானம், அன்னை நடம் செய்யும்
ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிவாரோ தென்பொழிலாம் இது செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ணம் மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 காணக்கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூனக்கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதி ஜதிலயமே இசையே சரணம் ஹர ஹர சிவன் என்றடி அவர் குழுமா அவளருள் பெற அருள் அமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயம் குன்றா வரமும் தீமேலிடினும் ஜெய சக்தியென திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் வருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 ரஞ்சனி நந்தினி அங்கனி பதுமராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி வாணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுளமேரு ஸ்ருங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையா ஒலியொத்த விதால் நிலையற்றெளியன் முடிய தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலையற்ற சைவற்ற அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ் வைடூரியமே மலைய துவசன் மகளே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே
மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே எவரத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே